நண்பர்களே வணக்கம். சுமாரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரளா போயிருந்தேன். அந்த கதை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன கதை ஏன்டா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாலப்பழ சோம்பேறியா மாறிட்டேன். சரி, எனக்கு என்ன கேரளால வேலைனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா கதை சொல்றேன். நம்ம எல்லாருமே 12th முடிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மொக்க காலேஜில் ஜாயின் பண்ணிருப்போம். நானும் ஒரு மொக்க காலேஜில் தான் ஜாயின் பண்ணேன். அங்கதான் 2 மல்லு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சானுங்க. அதுல ஒருத்தனோட அண்ணன் கல்யாணத்துக்கு தான் கேரளாக்கு வந்திருக்கேன். இப்போ சொல்ல வேண்டிய குட்டி கதையை சொல்லி முடிச்சிட்டேன். கேரளாக்கு அதிகாலை 4 மணி போல வந்து சேர்ந்தேன். அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு என்னோட நண்பன் வந்திருந்தான். இவன் பேர் அருண். அப்புறம் பட்ட பேர் வச்சுலாம் இவனை கூப்பிட மாட்டேன், அது மரியாதையா இருக்காது. அதனால மரியாதையோட இவங்க அப்பா பேரை வச்சு கூப்பிடுவேன். பதிலுக்கு அவனும் அதே மரியாதையோட இருப்பான். அப்புறம் பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையத்துக்கு போறதுக்கு ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையம் போய் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பேருந்து பயணம் பண்ணி பேருந்து நிறுத்தத்திலிருந்து அவன் வீட்டுக்கு போறதுக்கு 2 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை குறுக்கு பாதையில கூட்டிட்டு போனா. எனக்கு கேரளால ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த செவுத்து மேலாம் புல்லு முளைச்சிருக்கும். அப்படியே அந்த அழகான விஷயத்தை ரசிச்சுட்டே நடந்துட்டு போற வழியில ஃபுட்பால்ல எனக்கு தெரிஞ்ச 3 பேரை கட் அவுட்டா வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கட்டன் சாயா குடிச்சிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 12 மணி வாக்குல எந்திரிச்சு 2 பேரும் காலையில பல்லு விளக்க மறந்துட்டோம். அதனால முதல் வேலையா பல்ல விளக்கிட்டு அப்புறம் வீட்டை சுத்தி இருக்கிற இடத்த சுத்தி காட்டிட்டு இருந்தான். நிறைய ரப்பர் மரமா இருந்துச்சு. வந்ததுல இருந்து 2 பேர்த்துல ஒருத்தன் கூட மட்டும்தான் சுத்திட்டே இருக்கேன். இன்னொருத்தன் இன்னும் பார்க்கவே இல்லை. அவனோட அண்ணா கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். சரி, ஓகே, அவனை பார்க்க போலான்ட்டு கிளம்பணும். நாங்க பண்ண தப்பே அவன்கிட்ட சொல்லாம கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் பார்த்தா ஆளு வீட்டுல இல்ல. அதனால கொஞ்ச நேரம் அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிட்டு வர்றப்போ கிஃப்ட் கொடுக்கலாமான்னு கேட்டான். நானும் கிஃப்ட் கொடுக்கணுமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் 2 பேர் ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டோம். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்த டீ குடிக்க போலான்னு கூப்பிட்டு இருந்தான். நான் சொன்னால 2 பேர், அதுல 2வது ஆள் இவன் தான். இவர் பேர் ராகுல். சேம் ரூல்ஸ் தான், எந்த பட்ட பேரும் கிடையாது. அப்புறம் டீ கடைக்கு போயிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில வாங்கின பேக் ஷாட்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு கொஞ்சமா மாட்டு இறைச்சியும் சாப்பிட்டேன். நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இரவு பேச்சுலர்ஸ் ஃபங்க்ஷனா போறதுக்கு முன்னாடி ஃபிட் செக் பண்ணலாம்னு பார்த்தோம். ஒழுங்கா வராதனால அமைதியா கிளம்பிட்டோம். நண்பர்களே, இத்துடன் இந்த நாள் முடிவடைகிறது. எல்லாருக்கும் டாடா, பாய் பாய்.